ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டிஎன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பீன்ஸ் பொரியல் தான். வீட்டில் சாம்பார் செஞ்சுட்டு என்னடா தொட்டுக்க செய்கிறதுன்னு யோசிச்சிங்கன்னா ஒரு வாட்டி இந்த பீன்ஸ் பொரியல் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு பீன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த பீன்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 2 வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயமே போதும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே சும்மா கொஞ்சோண்டு லைட்டாக 1/2 கிளாஸ் மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த பீன்ஸ் பொரியலுக்கு எதுவுமே ஆட் பண்ணல, எந்த மசாலாவும் தேவையில்லை. வெறும் மஞ்சத்தூள் வீட்டு மிளகாத்தூள் மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் கண்ட மசாலாலாம் நம்ம சேர்க்கல, வெறும் 2 மசாலா இருந்தால் போதும், சூப்பராக ரெடி பண்ணிடலாம். சால்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி சேர்த்துக்கோங்க. நம்ம கடுகு சேர்த்தோம்ல, அப்போவே கருவேப்பிலை சேர்த்துருக்கலாம், நாங்கள் மறந்துட்டோம், நல்லா இப்போ ஆட் பண்ணுறோம். நீங்கள் அப்போவே சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போக்கி நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம பீன்ஸ் பொரியல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே வருது. அவ்வளோதான், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது கூட தேங்காய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், அதனால இப்போ நம்ம தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் வந்து மிக்சியில் வச்சு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம சாதத்தை கூட இதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் எது குழம்பு வைக்க தோணலைன்னா அப்போ நம்ம இதை செஞ்சுட்டு சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டிக்கையாக கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை, சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் செஞ்சு அதுக்கு தொட்டிக்கையாக வச்சோம்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எம்டிஎன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.